ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்திலே நம்மை ஒரு விசை கூட அர்ப்பணித்து கர்த்தரை நோக்கி நாம் ஸ்தோத்திரிக்க போகிறோம். தேவனை ஆராதனை செய்ய போகிறோம். இருக்கிற இடங்களிலே நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவர் இந்த ஆராதனையை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி, ஆண்டவருடைய பிரசன்னத்தின் வல்லமை இந்த காலவேளை நம்மை நிரப்பும்படி நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை இந்த காலவேளையிலே நம்மை நிரப்பும்படி, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இந்த காலவேளையிலே நம்மை நிரப்பும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சகலத்தையும் ஆளுகை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அண்ட சராசரங்களை உண்டாக்கினவரே, ஓ சகலவற்றுக்கும் எஜமானனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு புதிய மாதத்துக்குள் எங்களை கடந்து வர பண்ணி ஆண்டவரே, இத்தனை நாட்களையும் நீர் எங்களை நடத்தி வந்த தயவை எண்ணி ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 5 மாதங்களும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த 6வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில உம்முடைய சமூகத்தில் உம்மை துதிக்கும்படி, உம்மை ஆராதனை செய்யும்படி, உம்மை தொழுது கொள்ளும்படி, உம்முடைய வார்த்தை தியானிக்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிற இடங்களில் நாம் எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி, ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த காலவேளை நம் மத்தியிலே கடந்து வரும்படியாகவும், இந்த முழு ஆராதனை தேவன் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாகவும் பாஸ்டர்மா நமக்காக ஜெபம் பண்ணுவார்கள். ஜெப சிந்தையோடு நம்மை அர்ப்பணிப்போமாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம் கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, நீர் பெரியவர் கத்தாவே. அப்பா, நீ மகத்துவம் உள்ளவர் ஆண்டவரே, நீர் மகிமையானவர் கத்தாவே. அப்பா ஆண்டவரே, உங்களை நாமங்கள் சொல்ல முடியாது கத்தாவே. அப்பா, அத்தனை மகத்துவம் உள்ளது ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, நீர் பெரியவர் ராஜா, நீர் சிறந்தவர் கத்தாவே. அப்பா ஆண்டவரே, அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ராஜா. உம்மை தொழுது கொள்ளுகிறோம் கத்தாவே. அப்பா, இந்த கால வேளை ராஜா எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை வெறுமையாக்குகிறோம் அப்பா. ஒரு விசை கூட கத்தாவே எங்களுடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆண்டவரே, எங்கள் கீழ்ப்படியாமைகள் எல்லாவற்றையும் ராஜா ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கிறோம் ராஜா. எங்களை மன்னித்து அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு விசை கூட எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் கத்தாவே, நீர் மகா பரிசுத்தர் கத்தாவே. அப்பா, நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்தில் இருந்து தேவனை நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை துதிப்பதே எனக்கு தகுதி ராஜா, உம்மை துதிப்பதே எனக்கு பாக்கியம் கத்தாவே, உம்மை துதிப்பதே எனக்கு மகிழ்ச்சி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே நிலையானவர் ராஜா, ஆண்டவரே நீர் நிரந்தரமானவர் கத்தாவே. அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நீ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வானம் எல்லாம் உடைய கரத்தின் கிரியைகள் கத்தாவே, அவைகள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் ராஜா. ஆனால் நீரோ நிலைத்திருப்பீர் கத்தாவே, நீரோ நிலைத்திருப்பீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த வானம் ஒரு நாள் கத்தாவே அப்பா ஒரு சால்வையை போல சுருட்டப்படும் கத்தாவே. அப்பா, ஆனால் நீரோ மாறாதவராக இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது கத்தாவே. நீர் மாறாதவர் கத்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆண்டுகளில் முடிவதில்லை என்று ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது கத்தாவே. அப்பா, நீர் முடிவில்லாதவர் கத்தாவே. அப்பா, நீர் ஆண்டவரே நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் கத்தாவே. அப்பா, நீர் ஆல்பாவும் ஒமேகாவும் இருக்கிற தேவன் ராஜா. அப்பா, நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிறோம் கத்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்கள் துதிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஆவி ஆத்துமாவை ஒருங்கிணை கத்தாவே.
அப்பா நாங்கள் எடுத்துக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த கால வேளை கர்த்தாவே ஒவ்வொரு ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள அப்பா நீர் கிருபையை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொழுது கொள்ளுகிற இடத்துல பிரசன்னம் ஆவீராக ஆண்டவரே. உம்முடைய மகிமையை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நிலையானது கர்த்தாவே. உம்முடைய வசனம் விலையேற பெற்றது கர்த்தாவே. அப்பா நீ சொல்லியிருக்கிறீரே அப்பா, வேதம் சொல்லுகிறது ராஜா அப்பா, வசனம் ஜீவன் உள்ளது கர்த்தாவே. உம்முடைய வசனம் வல்லமை உள்ளது கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே, அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது கர்த்தாவே. அப்பா அது ஆத்துமாவையும் ஆண்டவரே ஆவியும் பிரிக்க வல்லது கர்த்தாவே. ஆம் ராஜா, அது ஆண்டவரே கணுக்களையும் ஊனையும் பிரிக்க வல்லது கர்த்தாவே. அது உருவ குத்த வல்லது ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இருதயத்தில் இருக்கிற நினைவுகளையும் இருதயத்தில் இருக்கிற யோசனைகளையும் ஆண்டவரே ஆண்டவரே அது ஆண்டவரே அப்பா அது வகையறுக்க உள்ளது ராஜா. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே அப்படியா இருக்குது கர்த்தாவே. இந்த காலவேளை கர்த்தாவே அப்பா நாங்கள் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் கர்த்தாவே. உம்மை பாட வந்திருக்கிறோம் ராஜா. உம்மிலே மகிமைப்பட ஆண்டவரை வந்திருக்கிறோம் கர்த்தாவே. உம்மிலே மகிழ்ச்சி கொள்ள வந்திருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் ராஜா என்று சொல்வோமாக. ஒவ்வொருவரும் ஆயத்தத்தோடு நம்மளை ஆண்டவரை அர்ப்பணிப்போமாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா நான் கடமைக்காக அல்ல ராஜா ஆண்டவரே, நான் நிர்விசாரணமாய் அல்ல கர்த்தாவே. நான் பயபக்தியோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக அப்பா நான் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. எங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே, எங்கள் யோசனைகளை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே இந்த கால வேளை ராஜா எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஆராதனை ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஒவ்வொரு பகுதியிலும் நீர் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் நடத்துவீராக அப்பா. ஆவியானவர் இறங்குவீராக ராஜா. அரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இறங்கி ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த புதிய மாதத்தில் கர்த்தாவே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. ஆம் ஆண்டவரே, நீர் தாழ்மை உள்ளவனை நீ நோக்கி பார்க்கிறீர் கர்த்தாவே. அப்பா நான் உனக்கு நீ சொன்னீரே கர்த்தாவே, நீர் உன்னை அதிசயங்களை காணச் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. நீர் அதிசயங்களை காணச் செய்யும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் கர்த்தாவே. அப்பா என் தெய்வமே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவரே கடந்த மாதத்தை நடத்தின தேவன் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலும் கர்த்தாவே அப்பா எங்களை நடத்தும்படியாய் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய சிந்தனைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய யோசனைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீரே வல்லவர் ராஜா. நீரே மகிமைப்படுவீராக அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனையை ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே பார்க்கிற ஆண்டவரே 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 ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் அப்பா உடைய கிருபை ஊற்றும்படியாய் ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமாக. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடன் நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் என்று சொல்லி கரங்களை தட்டி நாம் சேர்ந்து பாடுவோமாக. பிரைஸ் எல்லாம். போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. கோர பயங்கரமான புயலில் கொடியலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடியலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மாற்று சேர்த்தனைத்த அன்பை என்று பாடுவேன். காக்கும்
கரம் கொண்டு மாற்று சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். சேர்ந்து பாடுவோம். இயேசு என்னும் நாமமே. எல்லாரும் கரங்களை தட்டி என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாடாதே. எல்லாரும் சேர்ந்து சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாடாதே. ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாடுவே. ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். சேர்ந்து சொல்லுமா? இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. உயர்த்தி என் நேசரேசுவை நான் என்றும் மகிழ்ந்திடுவே. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். உயர்த்தி சொல்லுவோம். நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதான். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதான். ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் இன்று தந்து தொண்டு செய்குவேன். ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் இன்று தந்து தொண்டு செய்குவே. கரங்களை தட்டி இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கரங்களை தட்டி சொல்லுவோம். போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆவி ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணித்தவர்களாய் இந்த காலைவேளையில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் பாடலை பாடுவோமாக. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கடந்த வாரத்தில் ஆண்டவர் நமக்கு சொன்னார், அவருடைய ஆவியை அனுப்பி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களை சாட்சியாக வைப்பார், பலனாய் வைப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடுவோம். எல்ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடயம், என் நிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, என் வாழ்வின் பலன் நீரே என்று சொல்லி பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி பாடுவோமாக. பிரைஸ் தி லார்ட். எல்ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல்ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே, என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே, எந்த வாழ்வின் பலன் நீரே, எந்த
எந்தன் வாழ்வின் தலம் நீரே. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே. என் வாழ்வின் கேடகம் காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். சொல்லுமா, காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். உந்த நாமம் எந்த இன்பம், உமது செட்டை அடைக்கலம். உந்த நாமம் எந்த இன்பம், உமது செட்டை அடைக்கலம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே. என் வாழ்வின் கேடகம் இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபெனேசரை ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபெனேசரை ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்த துணை நீரே. என் வாழ்வின் கேடகம் யெகோவா ரப்பா எந்த நாளும் எந்த பரிகாரி. யெகோவா ரப்பா எந்த நாளும் எந்த பரிகாரி. எந்த நாளும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எந்த நாளும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீர். எஸ் ஆமென். வாழ்வின் கேடகம் யெகோவா ஈரே. எந்த தேவைகள் பார்த்து கொள்வீரே. யெகோவா ஈரே. எந்த தேவைகள் பார்த்து கொள்வீரே. எந்த வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோமாக. பிரைஸ் எல்லாம். ஆண்டவர் இந்த 6வது மாதத்திலும் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு இந்த ஜூன் மாதத்திலே கொடுத்த வாக்குத்தத்த வசனம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 Corinthians chapter 3 verse 7. நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். முதலாவது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், பின்பு எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் என்று சொல்லும் பொழுது நாம் மறுபடியும் வாசிப்போமாக. 1 கொரிந்தியர் 3:7. அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். So neither he who plants nor he who water in anything, but only God who makes things grow. நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் துதித்து பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இப்பொழுதும் உம்முடைய நல் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வார்த்தை என்ற மன்னாவை நீர் எங்களுக்கு பிட்டுத்தாரும். பரத்திலிருந்து உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்து எங்கள் ஆத்துமாவை நன்மையினால் திருப்தியாக்கும். ஆவியினால் எங்களை பலப்படுத்துவீராக. இந்த மாதத்திற்குரிய மன்னாவை நீர் எங்களுக்கு தந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி செல்லும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மாதத்திலே, அதாவது இந்த 6வது மாதத்திலே தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற காரியம், அவராலே எல்லாம் ஆகும். He makes
everything to grow. Praise the Lord. Hallelujah. Amen. Hallelujah. விசுவாசிக்கிறவர்கள் வீடுகளிலிருந்து கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லும்படி கேட்கிறேன். Hallelujah. Praise the Lord. Hallelujah. விசுவாசிக்கிறவர்களுக்கு இது அப்படியே கூடும். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஆமென். Hallelujah. ஆமென். Hallelujah. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், but only God make things to grow. Hallelujah. That means மனுஷனால் முடியாதவைகள். அல்லேலூயா. ஆமென். என் தேவனால் ஆகும். எது சாத்தியம் இல்லை, எது என்னால முடியல, இந்தந்த காரியங்களிலிருந்து ஜெயம் எடுக்க முடியவில்லை என்று சொல்லப்படுகிற காரியங்களிலே கர்த்தர் இந்த 6வது மாதத்திலே சொல்லுகிறார், அல்லேலூயா, தேவனாலே எல்லாம் ஆகும். விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆமென். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். பிரைஸ் தி லார்ட். இது மனுஷனால் கூடாததுதான், ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். நாம் ஆராதிக்கிற கர்த்தரால், நாம் ஆராதிக்கிற தேவனால் இவைகள் கூடும் என்று சொல்லி விசுவாசித்து உள்ளத்திலே தேவனை நோக்கி மன்றாடி ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த மாதத்திலே காரியத்தை வாய்க்க பண்ணுவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. முடங்கி கிடந்து வீடுகளிலே கடந்த 2-3 மாதங்களாய் முடங்கி இருந்த உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி ஹல்லேலூயா தேவனால் ஆகும்படி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. He makes everything to possible. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் எதிர்காலங்கள் எப்படி இருக்கும், எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோமே. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி இருக்கும் என்று சொல்லி திகைத்து இந்த நாட்களிலே யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஹல்லேலூயா, விளையச் செய்கிற தேவனாலே ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே அவர் புல் பூண்டு ஹல்லேலூயா செடி கொடி மரங்கள் எல்லாவற்றையும் அவர் விளையச் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். காட்டு புஷ்பங்களை பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் எல்லாவற்றையும் போஷித்து பராமரித்து அவைகளை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அவைகளை பார்க்கிலும் நம்மை கர்த்தர் விசேஷித்தமானவர்களாய் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவைகளுக்கெல்லாம் அந்தந்த நேரத்திற்கு ஆகாரத்தை கொடுக்கும் பொழுது, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதனுடைய தேவைகளை சந்திக்கும் பொழுது, தேவ பிள்ளையே, உன்னையும் என்னையும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கம் நம்மை போஷிப்பதற்காக, நம்மை பாதுகாப்பதற்காக, நம்மை வழிநடத்துவதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே கர்த்தர் நம்மை வேறு விரித்திருக்கிறார். விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. The God makes things to grow. Praise the Lord. Hallelujah. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலங்களிலே இந்த செயல்களிலே எங்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்தந்த காலத்திலே கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். இந்த லாக்டவுன்ல ஹல்லேலூயா எல்லாருடைய ஹல்லேலூயா காரியங்களையும் கர்த்தர் போஷித்து நடத்தினாரே, நம்முடைய தேவைகளை சந்தித்தாரே. யாராவது பசியா இருந்தோமா? இல்லை, நல்ல ஆகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதற்காக ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில நாட்களாய் நான் வாக்கிங் போய் கொண்டிருக்கும் பொழுது கவனித்த ஒன்று என்னவென்று சொன்னால், ஹல்லேலூயா, ஒரு மனிதன் ஆகாயத்து பறவைகளுக்கும் அல்லது செல்ல பிராணிகளுக்கு அவர் ஆகாரத்தை போடுகிறதை பார்க்கும். பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு போய் போடுறாரு. அவைகளுக்கு அக்கறையாய் பல பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கிட்டு போய் போடுகிற ஒரு மனுஷனுக்கு அக்கறை இருக்கும் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் படைத்து உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தேவனுக்கு எவ்வளவு அதிக அக்கறையா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் அந்தந்த காலத்திற்கு ஏற்றவாறு செய்து அதை ஹல்லேலூயா செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம் என்ன, நம்மோடு பேச போகிற காரியம் என்ன? இந்த 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே ஆகும். God makes things to grow. Praise the Lord. Hallelujah. தேவன் விளையச் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அல்லது வளர செய்வார். Praise the Lord. தேவன் விளையச் செய்வார் அல்லது வளர செய்வார். ஓங்கி வளரும்படி செய்வார், படர்ந்து போகும்படி செய்வார். நல்லது ஹல்லேலூயா. பூரண நன்மையினால் நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இந்த விளைச்சலுக்கு முன்பு நல்ல ஒரு விளைச்சல் வரணும், நல்ல ஒரு செழுமை வரணும்னா அதற்கு முன்பு சில காரியங்கள் நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். we need a good soil. ஹல்லேலூயா. நல்ல நிலம் வேணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அல்லது பயன்படுத்தப்பட்ட ஒரு இடம் வேண்டும், நல்ல ஒரு விதை வேணும். இது 3 இருக்கணும். எது? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல ஒரு நிலம், குட் சாயில். பிரைஸ் தி லார்ட். பண்படுத்தப்பட்ட இடம், நல்ல விதை. இந்த 3ம் இருக்கும் என்று சொன்னால்
விதைக்கிறவர்கள் பலனை அடைவார்கள். அதுலேயும் மேலான வெப்பம் வேணும், தண்ணீர் வேணும், கால சூழ்நிலை, காற்று எல்லாம் வேணும். பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆனால் இது எல்லாமே இருந்தாலும், இதெல்லாம் ஒரு பேசிக்காக இருந்தாலும், ஹல்லேலூயா, ஆமென், விவசாயி சில நேரங்களில் சில காரியங்களை அவர்கள் நம்பி செய்வார். இந்த காலகட்டத்தில் நம்ம விவசாயம் செய்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு விவசாயி ஒரு இடத்த வச்சிருக்கிறான். அந்த இடத்துல ஒரு நெல் பயிர் அவர்கள் வளரணும்னு சொல்லி, செழுமையாக வரணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது, முதலாவது அந்த சாயலை, அந்த மண்ணை என்ன பண்ணுற, பண்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். பண்படுத்தி அதை சாஃப்ட் ஆக்கி அதில் களைகள் வளராதபடி ஏர் உழுது அதை என்ன பண்ணுற, சாஃப்ட் ஆக்குறார். அந்த மண்ணெல்லாம் சாஃப்ட் ஆக்கி அதில் தண்ணீர் பாய்ச்சி, அந்த தண்ணீர் பாய்ச்சின பிறகு கொஞ்சம் ஓரமாக ஒரு இடத்துல விதையை தூவி, அது வளர்ந்து கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அதை எடுத்து நாற்று நடுறார். நாற்று நடந்து ஒரு சில மாதங்கள் கழித்து தினமும் தண்ணீர் பாய்ச்சி, அளவுக்கு மிஞ்சியும் தண்ணீர் பாய்ச்சக்கூடாது, சரியான தண்ணீர் பாய்ச்சி அதை சரியான வளர்ச்சி வர வரைக்கும் கவனிப்போடு இருக்கும். அதுக்கு மருந்து போட்டு அதை பாதுகாத்து அதை வளர செய்வதற்கு என்ன பண்ணுற ஒரு விவசாயி இருக்கிறான். என்னதான் நீர் பாய்ச்சினாலும், என்னதான் விதத்தாலும், பிரைஸ் எல்லாம், வானத்திலிருந்து அவருடைய மகிமை இறங்காவிட்டால் இந்த பூமியில எந்த செழிப்பும் வராது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது ஒரு தனி மெசேஜ். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பயன்படுத்துகிறதற்கு பண்படுத்தப்பட வேண்டும். விதையை குறித்தும் பிரைஸ் தி லார்ட் வருகிற நாட்களிலே கர்த்தருக்கு சித்தமானால் இதை நாம் இன்னும் நல்ல டீப்பா சிந்திக்க, தியானிக்க கர்த்தர் உதவி செய்வராக. விளையச் செய்கிறவர், he will make things to grow. praise the Lord, hallelujah. எப்படி? சாத்தியமே இல்லை, இது முடியவே முடியாது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற காரியத்தை ஆண்டவர் செய்து முடிப்பார், விளையச் செய்வார். ஆமென். he makes things to grow. praise the Lord, hallelujah. தேவ பிள்ளையே, ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் எந்தெந்த காரியங்களிலே இந்த காரியத்தை விளையச் செய்ய வேண்டும், வளர ஓங்கி படர்ந்து போக வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கிறாரோ, உங்கள் எதிர்காலங்களை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து, அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். சாத்தியம் இல்லாததை, பயன்படுத்தப்படாததை, முடியாததை, புறக்கணிக்கப்பட்டதை கர்த்தர் எடுத்து உயர்த்த போகிறார். ஆமென். இது எல்லாம் இம்பாசிபிள், இம்பாசிபிள், இம்பாசிபிள் என்று சொன்னார்களோ அதை எல்லாம் கர்த்தர் பாசிபிளாய் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். God make things to possible. Praise the Lord, hallelujah. God will make things possible, possible, hallelujah. When God make things possible, hallelujah, what will happen? Hallelujah. தேவன் அவைகளை செய்யும் பொழுது, hallelujah, இம்பாசிபிளா இருக்கிறத பாசிபிளா மாற்றும் பொழுது அங்க நடக்கிற செயல் என்ன? Praise the Lord, hallelujah. இந்த சிச்சுவேஷன் என்ன? அதை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். Praise the Lord, hallelujah. அவர் விளையச் செய்யும் பொழுது, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நன்மைகளை அவர் பிறப்பிக்கும் பொழுது 3 காரியத்தை செய்கிறார். ஒன்று, there will be a blessing. hallelujah. உங்க வாழ்க்கையில விளையச் செய்யும் பொழுது தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென். பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் வாரத்திலே முதல் வார்த்தை ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதித்து போஷித்து நடத்துவார் ஆக. ஆமென். ஆனால் ஆசீர்வாதத்துக்கு, அந்த ஆசீர்வாதம் வரத்துக்கு எவ்வளோ நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம நினைக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் வந்தால் தான் ஆசீர்வாதம் வரும். முதலாவது ஆசீர்வாதம், there will be a blessing. ரெண்டாவது, God will, hallelujah, provide your need. hallelujah. கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். மூன்றாவது, God will fulfill your situation. hallelujah. what you are going, hallelujah, சூழ்நிலையை மாற்றி தேவன் அதற்கு சாதகமாய் மாற்றி நமக்கு நன்மையாக்கி தருவார். இந்த 3 காரியங்களை சுருக்கமாய் பார்த்து நாம் ஜெபித்து நம்மை அர்ப்பணிப்போமாக. முதலாவது, விளையச் செய்யும் பொழுது அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். God always want to bless his children. hallelujah. தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? hallelujah. There will be a blessing. ஆமென். பல முறை நாம் அந்த பகுதியை நம்ம தியானிச்சாலும் ஆண்டவர் மறுபடியும் அந்த பகுதியை தியானிக்கும்படி இந்த கால வேளையில உணர்த்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம், ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. ஆமென். ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் ஒரு பஞ்சம் வந்துச்சு.
பிறகு ஈசாக்கின் காலத்திலே ஒரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்ச காலத்திலே தான் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். ஆபிரகாமுக்கு உண்டான பஞ்சத்தை போல ஈசாக்கு காலத்திலும் பஞ்சம் உண்டானது. ஒருவேளை நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் ஒரு கொடூரமான வியாதி, போராட்டம், பிரச்சனை இந்த பூமியில வந்திருக்கலாம். அது நமக்கு தெரியாம வளர்ந்து நம்ம இவ்வளோ இந்த அளவுக்கு வந்திருக்கும் பொழுது திடீரென்று எங்கிருந்து வந்தது என்று தெரியல இந்த வைரஸ் நமக்கு எல்லாருக்கும் ஒரு வீழ்ச்சியை போல இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆனா வீழ்ச்சியா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினார். என்ன? அவன் விதை விதைத்தான். அந்த வசனத்திலே பார்க்கிறோம், 12ஆம் வசனத்தில் ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னால் விதைக்கிற அந்த விதை, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, தேசத்திலே விதை விதைத்தான். இந்த ஈசாக்கு யாரை கேட்டு விதைச்சாரு? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அங்க இருக்கிறவங்களை கேட்டு விதைச்சாரா? இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை அவர் விதைக்க போகும் பொழுது ஆமென், இடின் எனிபடி, ஹல்லேலூயா, இடின் ஆஸ்க் எனிபடி, ஆனால் தேவனுடைய நடத்துதலின்படி அவர் விதைக்க போனார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அங்க யாருமே இல்லை. ஆனாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்தை நன்மையாக்கி தருவதற்கு என்ன பண்ணாரு? பிரைஸ் தி லார்ட். ஈசாக்கு விதை விதைத்ததை என்ன பண்ணார்? ஆண்டவர் அங்கீகரித்தார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு நீங்க கையிட்டு செய்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, அதை கர்த்தர் பரிபூர்ண நன்மையினால் விளைய செய்ய அவரே போதுமானவர். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். பஞ்ச காலமாச்சே. ஆமென். இது வறட்சியான காலமாச்சே. இவர் என்ன முட்டாளா என்று சொல்லி அங்க இருக்கிறவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கலாம். போய் இந்த காலத்துல போய் அவர் விதை விதைக்கிறாரே, இது எல்லாம் வீண் தானே? ஏனென்றால் தேசத்திலே மழை இல்லை, வறட்சியா இருக்கிறது, பஞ்சமா இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேசமே முடங்கி இருக்கும் பொழுது இவர் மட்டும் எப்படி விதை விதைச்சா இவருக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் ஏளனமாய் பேசியிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, உங்களையும் பார்த்து அநேகர் இந்த நாட்களில் சொல்லியிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து ஹல்லேலூயா, வறட்சியாகவும் பஞ்சமா இருந்தாலும் அல்லது மழையும் தண்ணீரும் இல்லாத நேரத்திலும் கூட கர்த்தரே ஹல்லேலூயா அவரே விளையச் செய்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ஈசாக்குக்கு எப்படி விதை விதைக்கிறார்? ஏன் விதை விதைச்சாருன்னா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, தன் தகப்பனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இவர் நினைப்பூட்டுகிறார். ஆமென். தன் மனசுல வச்சுக்கிட்டார். ஆமென். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாலும், ஆனா ஈசாக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, நான் விதை விதைச்சா என் தேவன் அதை விளையச் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம், வைராக்கியம் தேவன் மேல இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. தன் தகப்பன் பலியிடும் பொழுது, ஆபிரகாம் பலியிடும் பொழுது ஈசாக்கு வாயை திறக்கல. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு 14 வயசு இருந்தாலும் தன் தகப்பனை 100 வயசுக்கு மேலே இருக்கிற அவரை தட்டி விட்டுட்டு ஓடி இருக்கலாம். கையை கட்டி அவன் அந்த பலிபீடத்தில் படுக்கிற வரைக்கும் அமைதலாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக இருந்தான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. தன் தகப்பனுக்கு சொன்னதை தெரியுங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன சொன்னாரு? ஹல்லேலூயா, உன் நிமித்தம் இந்த பூமி, ஹல்லேலூயா, இந்த வம்சம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஹல்லேலூயா. ஜெனசிஸ் சாப்டர் 12 verse 3. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. பூமியில் உள்ள வம்சம், ஜெனரேஷன், இந்த முழு ஜெனரேஷனும் உன் வம்சத்திலிருந்து பிறக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணார். இந்த வாக்கு பண்ணவர் மறுபடியும் இந்த பலியிட்ட பிறகு, ஈசாக்க பலியிட நினைச்ச பிறகு ஆண்டவர் மறுபடியும் ஒரு வசனத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். என்ன வசனம் என்று சொன்னால், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17-18. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய பேரில் ஆணையிட்டு சொல்றார். என்ன? சகல ஜாதிகளுக்குள், ஹல்லேலூயா, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும் பொழுது ஹல்லேலூயா, ஈசாக்கு பக்கத்தில் இருந்து கேட்கிறார். ஆமென். ஆகவேதான்
என் தேவன் அல்ல எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை ஆமென் ஈசாக்கு இருந்தது. சுற்றி இருந்தவங்க எல்லாம் இவர் பஞ்ச காலத்துல போய் விதை விதைக்கிறாரே, பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஹல்லேலூயா என்ன பண்ணுவாரு? விளைச்சலை கொடுக்க வல்லமை உள்ளவராக. அந்த வசனத்துல வாசிக்கிறோம், ஆமென், ஹல்லேலூயா. அவனை ஆசீர்வதித்தினாலே அந்த வருஷத்துல அவனுக்கு 100 மடங்கு பலன் அடைந்தான். பிரைஸ் தி லார்ட். எத்தனை மடங்கு? 100%. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. 0.001 அந்த பர்சன்டேஜ் கூட குறையில்லைங்க. ஆமென். இன்னைக்கு விவசாயம் செய்கிறவங்கள சில நஷ்டம் வரும், சில தோய்வு வரும், சில இழப்பு வரும். ஆனால் அன்னைக்கு ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்த பொழுது there was a 100% blessing. Praise the Lord, hallelujah. How? Amen. He believed, hallelujah. He trust in the Lord, hallelujah. என் தேவன் விளையச் செய்கிறவர். நான் விதை விதைத்தால் என் தேவன் அதை விளையச் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை ஈசாக்குக்குள்ள இருந்தது. சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்க்கவில்லை, மனிதர்களை பார்க்கவில்லை, எந்த மனிதனுடைய ஆலோசனையும் கேட்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அங்கே விதை விதைக்கிறான். 100 மடங்கு பலன் கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நீங்க கடந்து போய் கொண்டிருந்தாலும் ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆண்டவர் உங்களை ஹல்லேலூயா இந்த பூமியிலே ஆசீர்வாதமாய் வைப்பாருங்க. ஹல்லேலூயா. விளை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். பிரைஸ் தி லார்ட், ஆமென். இந்த விளையை செய்கிற தேவன் இரண்டாவது ஒரு காரியத்தை செய்கிறார். God makes things to grow. என்ன காரியத்தை செய்கிறார்? He will provide your need according to the situation. Praise the Lord, hallelujah. உன் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கர்த்தர் உன் தேவையை சந்திப்பார். பிரைஸ் தி லார்ட். விளையச் செய்கிற தேவன், ஆமென். விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி இந்த மாதத்திலே வாக்கு கொடுத்திருக்கிறார். வரப்போகிற நாட்களில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்க போறார். ஆனால் அதுக்கு முன்பாடி ஒரு பிளெஸ்ஸிங்கை வச்சிருக்கிறார். ஆமென். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட், he will provide according to the situation. Hallelujah. What you need. Hallelujah. உனக்கு என்ன தேவையோ, உங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ, உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை பூரணமாய் சந்திக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோமா? Praise the Lord. ஆமென். Hallelujah. ஆமென், ஹல்லேலூயா. பல முறை இதையும் நம்ம பார்த்துருக்கிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் 1 to 6 வசனங்கள். 1 King chapter 17 verse 1 to 6. கீலியோத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படி அன்று இருந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என்னது? பனியும் பெய்யாது, மழையும் பெய்யாது. பிரைஸ் தி லார்ட். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் கேரித் ஆற்றங்கண்டையில் ஒளிந்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்கும் காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தான் நேராய் அந்த கேரித் ஆற்றங்கரையில் தங்கினான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்திலே அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்திலே அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. ஆமென். தாகத்திற்கு அந்த ஆற்றிலே தண்ணீர் குடித்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். God will provide what you need. ஹல்லேலூயா. எக்ஸாக்ட்லி, ஹல்லேலூயா. உன் வாழ்க்கைக்கு என்ன, இந்த காலகட்டத்துக்கு என்ன, பிரைஸ் தி லார்ட், அதை அப்படியே செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது, கர்த்தருடைய ஆணையை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த தேசத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் அங்கே ஒரு ஆற்றங்கரையில் ஆண்டவர் போகும்படி செய்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேசத்தில் மழையும் பனியும் பெய்யலைன்னா என்னங்க? ஆமென். பஞ்சம், கொடிய பஞ்சம். ஆனால் தேவன் தம்முடைய தாசனாகிய எலியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அங்கே குடிக்க தண்ணீர் இருக்கிறது, உனக்கு ஆகாரத்துக்கு நேரத்திற்கு ஏற்றவாறு ஆகாரம் வந்து சேரும். பிரைஸ் தி லார்ட். இஃப் யூ வாண்ட் வெஜிடேரியன், வெஜிடேரியன், நான்வெஜ், நான்வெஜ். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதற்குரிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசியை குறித்து அந்த இடத்துல பார்க்கும் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்திலே, the early morning, praise the Lord, hallelujah, amen,
நம்ம காலைல எழுந்தோன்னு தான் என்ன டிஃபன் செய்யணும், தோசையா இட்லியா என்ன சொல்லி எல்லாம் பொங்கலா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், விடியற் காலத்தில் அவர் தூங்கி எழுந்த உடனே அல்லது ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபித்த உடனே முதலாவது காட் ப்ரொவைட் இஸ் அ ஃபுட். ஹல்லேலூயா. காலையில் நீ பசியாக இருக்கிறப்பா இந்த ஆகாரத்தை சாப்பிடு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்பமும் இறைச்சியும் கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். காகம் எப்படிங்க அப்பமும் இறைச்சியும் வந்து கொடுக்கும்? பிரைஸ் தி லார்ட். அதுக்கு கிடைக்கிறதுக்கே கொஞ்சம் கிடைக்கும், அதில் பல காகங்கள் வந்து சண்டை போட்டுக்கும், நம்ம பார்த்துக்கிறோம். ஆனால் ஒரு மனுஷனை போஷிக்கக்கூடிய ஒரு ஆகாரத்தை ஒரு காகம் கொண்டு வந்திருக்கும் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய அப்பம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், எவ்வளோ பெரிய இறைச்சி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பிரைஸ் தி லார்ட். காகங்களுக்கு கட்டளையிட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது எத்தனை காகம் வந்துச்சோ அல்லது ஒரு காக்கா வந்ததோ இல்லை எத்தனை காகங்கள் வந்திருந்தாலும் சரி, பிரைஸ் தி லார்ட், என் தேவன் ஹல்லேலூயா அந்த ஹல்லேலூயா தீர்க்கதரிசியினுடைய வயிற்றை, தீர்க்கதரிசியினுடைய தேவையை கர்த்தர் பூரணமாய் சந்தித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. God provide his need. ஹல்லேலூயா. according to the situation. அந்த காலையில் அவருக்கு ஆகாரம் வேணும்னா ஆகாரம் கொடுத்தார். எப்பொழுது? விடியற் காலத்தில். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்து அந்த வசனத்தில் பார்க்கிறோம், not in the night, the evening. ஹல்லேலூயா. பொழுது சாய்வதற்கு முன்பாகவே. ஆமென். என்னது? ஆண்டவர் ஆகாரத்தை காகங்களுக்கு கட்டளையிட்டு போய் என் தாசனுக்கு கொடுப்பா. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு ஆச்சரியமான தேவனுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எது வரைக்கும் ஆண்டவர் கொடுத்தாருன்னா, அவங்க சொல்லப்படுகிறது அந்த ஆற்றிலே தண்ணீர் வற்றி போகும் வரை. ஹல்லேலூயா. ஆமென். தேசத்தில் மழை பெய்யல, அந்த ஆறு வற்றி போயிற்று, வற்றி போகும் வரை அந்த இடத்துல இருந்தார். தட் மீன்ஸ் மோர் தென் 6 months. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு ஆறு வற்றி போகணும்னா அந்த இடத்துல 6 மாதம் அவர் என்ன பண்ணார்? இருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 6 மாதங்களும் இரவும் பகலும், இரவும் பகலும், இரவும் பகலும், காலையும் விடிகாலையிலே, ஆமென், அதிகாலையிலே எழுந்த உடனே ஆகாரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். விடியற் காலத்திலே அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்திலே அப்பமும் இறைச்சியும் கொடுக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த எலியா தீர்க்கதரிசி யாரை நம்பி போனாருங்க கேரி தாற்றங்கரைக்கு? பிரைஸ் தி லார்ட். அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரையே, ஆமென், அவரை நம்பி போனதுனால அவர் கைவிடவே இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஒரு 3 மாதங்களா நம்ம வீட்டிலேயே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சிலர் வேலைக்கு போகிறாங்க, சிலர் வேலைக்கு போகலை, வீட்டில இருந்தே வேலைக்கு பார்க்குறோம். ஆனால் முழுமையான சேலரி, முழுமையான வருமானம் இல்லை. இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தம்முடைய பிள்ளைகளை போஷித்து நடத்துகிறாரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆமென். ஹல்லேலூயா. காகங்களுக்கு கட்டளையிட்டு ஆகாரத்தை கொடுத்த தேவன் நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அரசாங்கத்தில் கட்டளையிட்டு அந்தந்த தேவைகளை பூரணமாய் சந்திப்பதற்கு, அல்லது நம் வேலை பார்க்கிற அலுவலகத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஒரு அனுகூலமான பாதையை திறந்து நம்மை போஷித்து நடத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வசனம் சொல்லி, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று சொல்லி கவலை கொள்ளாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, அவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம், Matthew chapter 6 31 and 32. Praise the Lord. Amen. Hallelujah. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். God knows. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு தெரியுங்க. பரமபிதா உங்களையும் என்னையும் படைச்சாரே. பிரைஸ் தி லார்ட். அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும், இன்னைக்கு என்ன கொடுக்கணும், சிக்கனா, இன்னைக்கு மட்டனா, ஃபிஷ்ஷா, தேவன் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். God will provide your need. Praise the Lord. Hallelujah. ஆமென். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். எண்ணத்தை உண்போம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்தந்த நாளுக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆமென். எலியா தீர்க்கதரிசி, ஹல்லேலூயா, மனுஷனுடைய வார்த்தையோ மனுஷனை நம்பி போகல, கர்த்தரை நம்பி போனார். ஒவ்வொரு நாளும் போஷித்தார். அங்கே போயிட்டு விதவை வீட்டுக்கு போனார், விதவை வீட்டிலையும் ஆண்டவர் போஷித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்படி ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துகிறார். இந்த தேவன் விளையச் செய்கிற தேவன், அவரால் எல்லாம் ஆகும். பிரைஸ் தி லார்ட். இந்த விளையச் செய்கிற தேவன் 3வது ஒரு காரியத்தை செய்கிறார். ஆமென்.
ஹalleluya. God makes things grow. ஹalleluya. என்ன செய்கிறார் என்று சொன்னால், மூன்றாவது நமக்கு ஒரு தெரிந்த பகுதி யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Gospel of John chapter 2 verse 3. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Praise the Lord. திராட்சரசம் குறைப்பட்ட பொழுது, ஆமென், hallelujah, praise the Lord, hallelujah. When the wine was gone, hallelujah, wine was gone, போயிடுச்சு, அங்க வைனே இல்லை, காலி ஆயிடுச்சு. praise the Lord. அந்த நாட்களில் திருமணத்திற்கு போகும்பொழுது இப்போ நம்ம போடுற சாப்பாடு போல பல வகையான ஆகாரம், அப்போல்லாம் வைன் நல்ல ஹalleluya அங்கே கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, திராட்சை ரசம் அந்த திருமணத்தில் குறைப்பட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, இவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஆமென். இந்த விலையை செய்கிற தேவன் மூணாவது செய்கிற காரியம் என்னன்னா, ஆமென், ஹalleluya, ஆமென், தம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை ஃபுல்ஃபில் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, நிரப்புகிற தேவன். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. குறைவுபட்ட பொழுது, பிரைஸ் தி லார்ட், தேவைப்பட்ட பொழுது, இங்க தேவையை கர்த்தர் முதலாவது சந்தித்தார். பிரைஸ் தி லார்ட். இங்க தேவைப்படுகிறது, தேவைப்படுகிற காரியத்திற்கு அதை ஃபுல்ஃபில் பண்ணுகிற தேவாதி தேவனா இருக்கிறார். இயேசுவின் தாய்க்கு எப்படி தெரியுங்க? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஆமென். இங்க இயேசுவின் தாய் சொல்றார், இயேசுவின் இடத்துல சென்று, இங்க திராட்சை ரசம் குறைவு. How it revealed her mind, ஹalleluya. எப்படி மரியாளுக்கு தெரிந்தது இயேசுவினிடத்துல போய் செய்யணும் அப்படின்னு சொல்லி, ஆமென். இதுவரைக்கும் எந்த அற்புதமும் செய்யல, எந்த அதிசயத்தையும் இயேசு செய்யல. பிரைஸ் தி லார்ட், ஆமென். முதல் செய்கிற ஒரே அற்புதம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவருக்கு. அவர் செய்த முதல் அற்புதம் கானாவூர் கல்யாணம். பிரைஸ் தி லார்ட். இந்த கானாவூர் கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் அற்புதம் செய்யல, ஆனா அற்புதம் செய்ய இவர் வல்லமை உள்ளவர் என்பதை எப்படி உணர்ந்தார்கள்? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஆமென், ஹalleluya, ஹalleluya. How she went and asked, hallelujah. எப்படி தெரியும் மரியாளுக்கு? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஆமென், ஹalleluya. அங்க மற்றவர்கள் இவங்க எல்லாரும் விருந்தாளியே வந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அங்க போயிட்டு அவர் என்ன பண்ண, 40 நாள் வனாந்திரத்தில் போயிட்டு எல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபிச்சுட்டு எல்லா தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். அப்பதான் ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாரு. வந்திருக்கிற இவரை தாயார் சொல்றாங்க, திராட்சை ரசம் குறைவு பட்டிருக்கு. திராட்சை ரசம் இல்லை, சுத்தமா இல்லை, ஒண்ணுமே இல்லை. கொஞ்சமாவது இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா போய் கொஞ்சமாவது எங்கன்னா போய் ஏதாவது ஒரு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இல்லைன்னு சொன்ன உடனே அடுத்தது அவங்க சொல்றாங்க என்ன தெரியுங்களா? அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஹalleluya, ஆமென். ஸ்திரீயே, என் வேலை வரல. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்பா இது மாதிரி ஒயின் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, போய் இந்த இடத்துல போய் இதை வாங்கிட்டு வா அப்படின்லாம் சொல்ல. பிரைஸ் தி லார்ட். இல்லை, என்ன பண்ண போகிறேன்? பிரைஸ் தி லார்ட், ஆமென். அற்புதம் நடக்க போகிறது என்பது, ஆமென், மரியாளுக்கு தெரிந்ததுங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்பிரிட்ல உணர்றாங்க. பிரைஸ் தி லார்ட். மரியாள் ஸ்பிரிட்ல உணர்ந்து இயேசுவால் ஆண்டவர் என்ன பண்ணார், மகிமைப்பட போகிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து இயேசுவிடத்தில் போகிறார்கள். இது எப்படி மரியாளுக்கு தெரியும் என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, தேவ தூதன் மரியாளை முதல் சந்திக்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, மரியாளுக்கு சொன்ன வார்த்தையை மரியாள் உள்ளத்தில் வச்சுக்கிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லுக் சாப்டர் 1 verse 32. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் பெரியவராய் இருப்பார், கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை இயேசு என்று பெயரிடுவார் சொல்லிட்டு, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவின் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். He will be great. பிரைஸ் தி லார்ட். He will be great. அவ்வளவுதான். அதுல பயங்கரமான அர்த்தம் அடங்கியிருக்கு. He will be great என்று சொன்னால் அவர் பெரிய, எல்லாவற்றிலும் அவர் பெரியவர், அவர் மகத்துவமானவர், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் அவருக்கு மிஞ்சி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை மரியாள் நம்பிக்கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். உள்ளத்திலே வைத்துக் கொண்டார்கள். He will be great and will be called the son of a most high. Hallelujah, amen. உன்னதத்தின் தேவனுடைய குமாரன். பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய குமாரன் என்று சொன்ன உடனே அவங்க மனசுல வச்சுக்கிட்டு முதல் எப்போ 30 இயர்ஸுக்கு அப்புறம், ஆமென், அவங்க தன்னுடைய மகனிடத்துல கேட்குறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திராட்சை ரசம் இல்லைப்பா. பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. ஹவ் 30 வருஷமாய் தன் உள்ளத்திலே
விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வைத்து கொண்டிருந்த அந்த மரியாள் இயேசுவிடத்திலே போய் சொன்னவுடன் அற்புதம் நடக்கும் என்று சொல்லி நம்பி போனாள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசித்த ஹல்லேலூயா அங்கே இருந்தவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்தார். நடந்தது என்ன அங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். தேவைப்பட்ட பொழுது நிறைவானது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். அங்கே வாசிக்கிறோம், அங்கே ருசி உள்ள ஒன்று. பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 9ஆம் வசனம், திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்டு வேலைக்காரருக்கு கொடுத்தார் என்று பந்தி விசாரிப்பவனுக்கு தெரியாததினாலே அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, இந்த மனுஷன் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். பிரைஸ் தி லார்ட், பாருங்க, ஆமென், ஹல்லேலூயா. ருசி உள்ளதை கர்த்தர் கொடுத்தார், நல்லதை கொடுக்கும்படி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. when God will fulfill your situation, அதாவது உன்னுடைய சூழ்நிலை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அது ருசி உள்ளதாக இருக்கும், அது மகிமை நிறைந்ததாக இருக்கும். அந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளையே, அன்று மரியாளுக்கு தன்னுடைய தேவன் யார் என்பதை நினைப்பூட்டினார். ஆமென். இன்று உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்றார், விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கலாம், அல்லது வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை போல இருக்கலாம். விளைய செய்கிற தேவனாலே God make things grow. Hallelujah, is possible. Praise the Lord. அவரால் எல்லாம் ஆகும். Praise the Lord. நாம் கவனிக்க வேண்டியது என்ன? இந்த காலவேளையில் நாம் சுருக்கமாய் கவனிக்க வேண்டியது என்ன? ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வரும் பொழுது, ஹல்லேலூயா, we have to obey his word. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நாம் அப்படியே கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஈசாக்கு தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தன் பெற்றோருக்கு, தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தது மாத்திரல்ல, தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஈசாக்குக்கு இருந்தது. ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயம் என் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே, நான் பெற்றோருக்கு கீழ்ப்படிவேன் என்று சொன்னால், அல்லது உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொன்னால், நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியம் 100% பிளஸ்ஸிங்காக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அன்று கர்த்தருக்கு பயந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சொல்லின்படி நடந்ததினாலே ஈசாக்கு விதை விதைத்ததிலே 100 மடங்கு பலன் கிடைத்தது. இரண்டாவது, எலியா தீர்க்கதரிசி காலத்திலே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, மனுஷனை நம்பி, சமயத்தை நம்பி அவர் ஆற்றங்கரைக்கு போல. ஐயோ, இது மாதிரி சொல்லிட்டேன், ஆகாப் ராஜா என்னை கொன்று போட்டுருவான்னு தெரியும், ஆனால் அதுக்கு பயந்து ஓடல. என் தேவன் என்ன பண்ணுவார்? என்னை சொல்லியிருக்கிறார், ஆற்றங்கரையில தங்கிரு, அது வரைக்கும் நான் உன்னை போஷிப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தேவனை சார்ந்து தேவனை நம்பி இருக்கிற கர்த்தருடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு குறைவில்லை. பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவனை சார்ந்து இருக்கிறீங்களா? இந்த 6வது மாதத்தில் ஆண்டவர் உங்களை குறைவில்லாமல் நிறைவாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். 3வது, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? ஹல்லேலூயா. அவர் மரியாள் சொல்கிறாங்க அந்த வசனத்தில், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென், என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு கோவம் வந்திருக்கணும், என்ன போய் கேட்டோம் அப்படின்னு. ஆனால் அவங்க உடனே என்னதம்மா 5ஆம் வசனத்தில் பார்க்க, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆமென். வாட் ஈ கமாண்ட் யூ ஜஸ்ட் டூ இட். ஆமென். there will be a miracle. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றார், கமாண்ட் பண்றாரோ அதை அப்படியே கீழ்ப்படிந்து செய்யுங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கணுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படி கைட் பண்ணி கொண்டு போகிற ஆளா நம்ம விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மற்றவங்களை நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகிறா இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், தம்முடைய பிள்ளைகளை வெட்கப்பட்டு போகும்படி செய்யவே மாட்டார். ஆமென். விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். உங்களை அர்ப்பணியுங்கள், குடும்பமாய் உங்களை ஒப்புக்கொடுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில்
உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை நோக்கி நாம் எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோமாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் விளையச் செய்கிற தேவன், அவர் அற்புதமான தேவன், அவர் அதிசயமான தேவன், அவர் ஆச்சரியமான தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விதைக்கிற மனுஷன், ஆமென், ஹல்லேலூயா, ஒரு விதையை நம்பி விதைப்பான். அப்படி நம்பி விதைக்கும் பொழுது எப்போ மழை வரும், ஹல்லேலூயா, அப்படின்னு பார்த்து கொண்டிருப்பான். அது நல்ல உரம் போட்டு பாதுகாத்து, ஹல்லேலூயா, அது பயிர் வரும் வரை, அது வளர்ச்சி வரும் வரை அதையே கவனித்து கொண்டிருப்பான். என்னதான் இந்த பூமியில விதைச்சாலும் தண்ணீர் பாய்ச்சினாலும் தேவனுடைய கிருபை இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போமா? ஆமென். ஹல்லேலூயா. போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பரிகாரி நீரே, ரட்சகரும் நீரே. போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பரிகாரி நீரே, என் ரட்சகரும் நீரே. இயேசு நீர் பெரியவர், எல் ஷடாய் நீர் வல்லவர். இயேசு நீர் பெரியவர், எல் ஷடாய் நீர் வல்லவர். உலகம் வனாந்திரம், பரலோகம் மகிழ்ச்சியே. உலகம் வனாந்திரம், பரலோகம் மகிழ்ச்சியே. போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பரிகாரி நீரே, ரட்சகரும் நீரே. சொந்து போனாயோ கவலை கொள்ளாதே, சொந்து போனாயோ கவலை கொள்ளாதே. இயேசு உன்னை சுமப்பா, மகிழ்ச்சியாக்குவா. இயேசு உன்னை சுமப்பா, மகிழ்ச்சியாக்குவா. தண்ணீர் மேல் நடந்தா அற்புதங்கள் செய்திட்டா. தண்ணீர் மேல் நடந்தா அற்புதங்கள் செய்திட்டா. உன் பிரச்சனைய மாத்திரம் எண்ணிப்பார் ஒரு நிமிட. உன் பிரச்சனைய மாத்திரம் எண்ணிப்பார் ஒரு நிமிட. அல்லேலூயா பாடுவோ, தேவனை துதிப்போ. அல்லேலூயா பாடுவோ, தேவனை துதிப்போ. அல்லேலூயா பாடுவோ, தேவனை துதிப்போ. ஆமென். ஹல்லேலூயா. உன் பிரச்சனை, உன் போராட்டத்தை கண்டு பயப்படாதே. விளையச் செய்கிற தேவனால எல்லாம் ஆகும். இந்த 6வது மாசத்துல ஆண்டவரை நம்பி தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டு. சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த 6வது மாதத்துல நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் அப்படி இருக்க, ஹல்லேலூயா, நடுகிறவனாலும் அல்லது நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனால எல்லாம் ஆகும். இந்த விளைச்சலை கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே, நன்மையை தருகிறவர் நீர் ஆண்டவரே. கர்த்தாவே, அன்று ஈசாக்கு விதை விதைத்த பொழுது பஞ்ச காலத்திலும் 100 மடங்கு பலன் கொடுத்தீர் ஆண்டவரே. எலியா தீர்க்கதரிசி ஆற்றங்கரையில் இருந்த பொழுது ஒவ்வொரு நாளும் காலையிலும் இரவிலும் ஆகாரத்தை தந்து நன்மையினால் நிரப்பி போஷித்த தேவன். அன்று குறைவு ஏற்பட்ட பொழுது நிறைவாக்கி ருசி உள்ளதாய் மாற்றின தேவன். எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவுள்ளதாய் மாற்றுவதற்கு எங்கள் விசுவாசியின் பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மையானதை நீர் முடிசூட்டும்படி இந்த 6வது மாதத்தில் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டவரே நாட்களாய் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசி வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உன் இருளை வெளிச்சமாக்குவேன் என்று சொன்னார். ஆண்டவரே, எங்களுடைய அந்தகார காரியங்கள் எல்லாம் வெளிச்சமாக்கினீர், அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு பணியாய் இருந்து பாதுகாத்தீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.
உம்முடைய ஆவியின் வல்லமை எங்கள் மேல் பொழிந்தருள்து. ஒரு புது கிருபை நன்மையினால் நிரப்பினீர். இந்த 6வது மாதத்திலும் எங்களுக்கு கொடுத்த வசனம் அன்றரை விளையச் செய்கிற தேவனால எல்லாம் ஆகும் என்கின்ற வாக்குத்தத்த வசனம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிறைவேறும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வேண்டி செபிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பங்களையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் தேவனுடைய நடத்துதலும் தேவனுடைய கிருபை ஒத்தாசை இந்த மாதத்திலும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ. சீக்கிரத்தில் சபைகளிலே வந்து ஆராதிப்பதற்கு கர்த்தர் அனுகூலமான பாதையை திறப்பதற்கு நீங்கள் ஜெபங்களை ஏறிடுங்கள். அரசாங்கம் நமக்கு சரியான அறிவிப்பை கொடுத்த பிறகு உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே உங்களுக்கு செய்தி வரும். எந்தெந்த நேரங்களிலே எப்படி நாம் ஆராதிக்க போகிறோம் என்று சொல்லி அவ்வப்பொழுது உங்களுக்கு செய்திகள் கொடுக்கப்படும். கர்த்தர் நமக்கு நன்மையானதை வாய்க்க பண்ணுவாராக. May God bless you. Praise the Lord.